நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் எவ்வளோ நான் அறுப்பேன்னு கேளுங்களேன், சத்தமாக கேளுங்க. நீ எவ்வளோ விதைக்கிறீ அவ்வளோ நீ அறுப்ப மகளேன்ட்டு. எவ்வளோ பெரிய தேவன்! உன் பணத்தை நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக போறன்றத அவர் எழுதி வைக்காம நீயே எழுதிக்கடான்றாரு. நல்லா தட்டுங்க சார், அது என் கையில் இருக்கு சார். தேவன் விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்தாராம், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் மட்டும் பைபிள் சொல்லலை. தேவன் விதைக்கிறதுக்கு விதையும் எங்க இருக்கு அந்த வசனம்? 10 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை மட்டும் கொடுக்குறாரா, விதையும் கொடுக்குறாரா? நிறைய பேர் சொன்னாங்க சிலுவையிலேருந்து நமக்கு தேவையானதான் கிடச்சிரும் சார் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஆகாரத்தை மட்டும் தராரு, வேண்டப்பெல்லாம் வாங்கிக்கலாம்னு இல்லை. அவர் ஆகாரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அவர் விதையையும் கொடுக்கிறார். இந்த மாத சம்பளத்தை நீயும் நானும் வாங்கியிருக்கோம்னா அது புசிப்பதற்கான ஆகாரம் மட்டுமல்ல, நான் விதைப்பதற்கான விதையும் தேவன் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றான்ல, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். அப்படிதான் இப்போ நான் பேசுகிறேன். ஆமாம், இப்போ நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். கிரேஸ்குள்ள வந்தோன்னா உபவாசத்தை நிப்பாட்டினேன் சார், ப்ரேயர் ஏகப்பட்ட மேட்டர் நிப்பாட்டினேன் சார், ஒன்றை மட்டும் நிப்பாட்டல சார் தெளிவாக. தசமபாகம் கொடுக்குற மட்டும் நிப்பாட்டவே இல்லை. பைபிள் தெளிவாக தெரிஞ்சு தான் நிப்பாட்டணும். ஜபத்தர் உபவாசத்தை அதை வந்து என்ன சொல்ல, தியாகம் காத்திருப்பு ஜபம் நிப்பாட்டு சட்டம் உடனே நிப்பாட்டிடும். கொடுக்குற நிப்பாட்டு இருங்க சார் கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன்னே, அது கொஞ்சம் நல்லா பைபிள் நான் படிச்சுக்கிறேன்னே. நல்ல வேலை நான் நிப்பாட்டலை. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையில் விதைப்பது இருக்கிறது என பவுல் பேசுகிறான். பெருகு விதைக்கிறன் பெருகு அறுப்பான், சிறுகு விதைக்கிறன் சிறுகு அறுப்பான். உடனே இடத்துல சொன்னார், தம்பி இது கொடுப்பதை பற்றி தான், ஆனால் ஊழியர்களுக்கு கொடுக்குற காணிக்கையை பற்றி ஆனது அல்ல, இது ஏழைகளுக்கு செய்கிற தர்ம சகாயத்தை பற்றி கொடுத்தது. கொஞ்சம் தெளிவானவர் இவர். உண்மைதான், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுவும் யாருக்கு தானா? பரிசுத்தவான்களுக்கு. முந்தின வசனத்தை வாசிங்கண்ணே. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. சிறுக விதைக்கிறவன் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இங்கே இருக்க யார் அறுக்கணும்னு விரும்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பைபிள் எவ்வளவு நீங்கள் அறுக்கணுன்றத தேவன் திட்டமிடலையாம், உங்கள் கையில் கொடுத்துருக்குறது. நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் எவ்வளோ நான் அறுப்பேன்னு கேளுங்களேன், சத்தமாக கேளுங்க. நீ எவ்வளோ விதைக்கிறீ அவ்வளோ நீ அறுப்ப மகளேன்ட்டு. எவ்வளோ பெரிய தேவன்! உன் பணத்தை நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக போறன்றத அவர் எழுதி வைக்காம நீயே எழுதிக்கடான்றாரு. நல்லா தட்டுங்க சார், அது என் கையில் இருக்கு சார். அச்சா விட போறதே இல்லை. ஆமாம், இதுக்கு மேலே அவர் என்ன வேணும்? இவ்வளவுக்கு தான் நீ அதிபதியாக இருக்கணும். அவர் கையில் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொல்லிட்டார், அதை நீயே எழுதிக்கன்ட்டார். இல்லை எவ்வளோ சார் நான் வந்து விதைக்கலாம், எவ்வளோ பணக்காரனோ அவ்வளோ விதைச்சிக்க. இல்லை உங்களுக்கு எது லிமிட் இருக்கா? லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட். இட்ஸ் அப் டு யூ. த மோர் ஃபைட் த மோர் ரீப்பிங். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கு பெருக இருப்பான். முந்தின வசனம் வாசிங்களேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது. பார்த்தீங்களா, ஒருத்தர் சொன்னார், இது தான தர்மம் சார். நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் சார், சும்மா எடுத்து எங்கிட்ட ஒரு தலையை எடுத்து எங்கிட்ட ஒரு காலை எடுத்து நினைக்க மாட்டேன். அந்த வசனம் தான தர்மத்துக்கு தான் பேசப்பட்டதுன்னா நான் தான தர்மத்துக்கு தான் பேசுவேன், அதை போய் காணிக்க நினைக்க மாட்டேன். இந்த வசனம் தான தர்மத்தை பற்றி தான் எழுதப்பட்டது, நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ உனக்கு காணிக்கைக்கு வேணுமா, நான் காணிக்கைக்கு பேசுவோம், நான் வேணான்னு சொல்லலை. இல்லை உனக்கு வந்து தோசை வேணும்னா தோசை வாங்கிக்க, இட்லி வேணும்னா இட்லி வாங்கிக்க, புரோட்டா வேணும்னா புரோட்டா வாங்கிக்க. இப்போ தான தர்மத்துக்கு எழுதப்பட்டது தான். ஆனால் அது கூட பைபிள் அந்த அந்த அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய. புரியுதா உங்களுக்கு? அது ஊழியக்காரனை பற்றி தான் பேசுகிறாரு. சரி விட்டுருவோம். இப்போ சார் விதைப்பு அறுப்பு என்பது காணிக்கையோடு சம்பந்தப்பட்டது என்று எங்கே வசனம் இருக்கிறது? நல்ல கேள்வி, வாசிப்போம். கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். எல்லாரும் சொல்லுங்களேன், உபதேசிக்கப்படுகிறவன். உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அந்த வசனத்தோட போனா காணிக்கையோட முடிஞ்சிருக்கும். நீ ரொம்ப தெளிவாக கேட்டவனே, இப்போ காணிக்கையை தாண்டி நீ வாங்குற எல்லா பொருள்களிலும் வாயை கொடுத்து வாங்கி கட்டாத. இந்த வசனம் 3 மேட்டரை சொல்லுது. யார் கொடுக்க வேண்டும்?
நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்பர் 2. நம்பர் 3, எவ்வளவு கொடுக்க வேண்டும்? நம்பர் 1, யார் கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கப்படுகிறவன், புதிய சத்தியங்களை கற்றுக்கொள்கிறவன், உபதேசிக்கப்படுகிறவன். யார் கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கப்படுகிறவன். யாருக்கு கொடுக்க வேண்டும்? உபதேசிக்கிறவனுக்கு கையை தட்டு. நீங்க தட்ட மாட்டீங்க. சபையில் இருக்கவங்களாம் பாஸ்டர் கொடுக்கணும்னு சொல்லல, சபையில் இல்லாமலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் உபதேசிக்கப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், உபதேசிக்கிறவர் பல நாடுகளை கடந்திருந்தாலும் அவர் உங்களுக்கு உபதேசிக்கிறவர் என்றால், உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவருக்கு எனக்கே நடுங்குது வாசிக்கிறதுக்கு. காணிக்க கொடுக்கட்டும்னா பரவாயில்லையே, தசமமாக கொடுக்கட்டும்னா பரவாயில்லையே, இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு, வீட்டில் 4 முருங்கைக்காய் வளைஞ்சா கூட சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவுள் இருக்கு. ஏன் சகல நன்மையும் கொடுக்கணும்? ஏனென்றால் உனக்கு வருகிற சகல நன்மைக்கும் அவன் ஒரு காரணமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Don't forget it. The preacher is connected with every blessing in your life. உன் வாழ்க்கையில் நீ வாங்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு உபதேசிக்கிறவன் தொடர்புடையவனாக இருக்கிறான். ஆகையால் அவனுக்கு பகிர்ந்து கொடு.